ஸ்டாலின்கிராட் கவனிங்க, நான் போலார் டிவிஷன் சீஃப் பேசுறேன். ஹையர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்க ஸ்ட்ரைட்டா அதை டெலிவர் பண்ணியாச்சு. போலார் எக்ஸ்ப்ளோரரை பிக்கப் பண்ணியாச்சு. மோசமான வெதர் கண்டிஷன் முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கு. காற்றோட வேகம் 1 மணி நேரத்துக்கு 15 இருந்து 17 மைலும், வேகமான காற்று 20 இருந்து 25 மைல் வேகத்திலையும் வீசுது. ஸ்லிட் ஷவர் மழையும் இருக்கு. ஓபன் வாட்டர்ஸ் சீக்கிரமா போய் அடையறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கேப்டன் பெட்ராஃப். இதுதான் உங்க இடம். கம் ஆன் गाइस, கம் ஆன். ஓகே ஓகே சூப்பரா இருக்கும் போல இருக்க. போங்க 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 போங்க. சூப்பர். ஏய் வாங்கடா வாங்கடா. வசதியா இருக்கு. முட்டையெல்லாம் தூக்கி உள்ள வார்ம் அப் பண்ணிக்கோங்க. ஏய் போய் பிடிங்க. ஷில்சா. ஏய் போய் போ. ஏய் இந்த பெட்டி எனக்கு. ஓகே गाइस, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு மூவி டைம் இருக்கு, பார்க்கிறதுக்கு வாங்க. ஓகே நான் வெயிட் பண்றேன். ஓகே பை. थैंक यू. வாங்க வாங்க போலாம். ஓகே ஓகே. கம் ஆன் பாத்து கேர்ஃபுல். அப்படியே நல்லா படிங்க. கொஞ்சம் தள்ளி நில்லு. அப்படியே பாத்து மேல போகுது பாருங்க. நல்லதா. நல்லா. இன்னும் கொஞ்சம் இல்லங்க. ஸ்டெப் பாத்துக்கோங்க. விட்டுறாதீங்க. Engine room, power off. எஸ் 900 வரைக்கும் இருக்கு. எஸ் எஸ் அப் டு 900. ஏய் ஓடாத, நில்லு சொனக்கல. ஏய் நில்லு. சாரி சார், தெரியாம பட்டுச்சு. திரு சார். ஏய் ஆமாமா, என்ன பார்த்து சும்மா அப்படியே கதை இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். ஒண்ணுமே புரியாது. பாரு, நீ கொஞ்ச நேரம் கழிச்சு நீயே பார்க்க மாட்டேன். காசெல்லாம் கொடுக்குறாங்க. பக்கத்துல காமெடி மட்டும் தான் இருக்கும், வேற எதுவுமே கிடையாது. பாருங்க. அங்க என்ன பண்ற நீ? சொன்னா கேட்க மாட்டேன். அங்க பாரு. எங்க போயிட்ட நீ? ஏய் எங்கேயும் காணோம். நல்லா இழுங்க. இழுங்க. இன்னும் நல்லா இழுங்க. இது ஃபோர்ஸ் இழுங்க. நல்லா இழுங்க. அப்படிதான். இழுங்க. ஏய். ஏய். நல்லா இழுங்க. ஏய் இழுங்க. நாயே ஓடி. நல்லா இழுங்க. ஏய் உனக்கு தனியா சொல்லி இழுக்கணுமா? நான் இங்க இருந்து கூட்டி போயா? நாயை வச்சு விளையாடுற இடமா இது? அப்படிதான் ஃபோர்ஸ் இழுங்க. பாத்து ஆடுது பாருங்க. வெட்டி ஆடுது பாருங்க. ஏய் ஒரு நிமிஷம் இருங்க. ஓ மை காட். அப்பா எல்லாம் ஓகேவா? மேல யார் வர்க் பண்ணிட்டு இருக்கா? கண்ணு தெரியாதா உங்களுக்கு? விஞ்ச ஒழுங்கா பிடிக்க மாட்டாங்களா? இது எல்லாமே ஏன் தப்பு தான் கேப்டன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். முதல்ல அந்த ரோப்பெல்லாம் சரி பண்ண சொல்லுங்க. லெஃப்ட்ல மாத்துங்க. இவனுக்கு இது தேவையில்லாத வேலை. அந்த ரோப்பை இழுக்கிற வேலையை சொல்றீங்களா? இல்ல அவர் போனதுலயோ ஹெல்ப் பண்ணதுலயோ எந்த தப்பும் இல்ல. ஆனா அவர் லோட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு போயிடக்கூடாது. இந்த மாதிரி கேப்டனே எல்லா வேலையையும் பார்த்தா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? அதாவது அவரால க்ரூவை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு அர்த்தம். எஸ் எங்களால முடிச்சதை நாங்க பண்றோம். யா ஃபிக்ஸ் பண்றதுக்கு 30 மினிட்ஸ் எடுத்துங்க, நான் வந்து பாப்பேன். என்ன? ஓகே. இல்ல இப்படி நடக்க கூடாது. செயிலர்ஸ் கேப்டனை பார்த்து பயப்படணும். இதுதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. செயிலர்ஸ் கேப்டனை பார்த்த உடனே என்ன செய்யணும் தெரியுமா? இந்த மாதிரி நடுங்க. இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் மேட். சொல்லுங்க. எதிரில ஒரு ஐஸ் பேக் இருக்கு. கேப்டன், உடனே நீங்க பிரிட்ஜுக்கு வாங்க. கம் ஆன், சீக்கிரமா பண்ணுங்க. குயிக். கம் ஆன். அதெல்லாம் நகத்துங்க. சீக்கிரம் நகத்துங்க. யாராவது என் டாகி இங்க பாத்தீங்களா? நோ. எங்க தான் போயிட்டா?
நிக்கலாய், எதிரில் ஒரு ஐஸ்பர்க் தெரியுது. 5 கேபிள்ஸ் தூரத்துல இருக்கு. நாம ரைட் எடுத்துட்டு போயிடலாம். டியூஷன் இங்கதான் இருக்கியா? உனக்கு எங்கெல்லாம் தேர்றது? பாத்து ஏன் இப்படி பண்ற? பாத்து ரைட் 20 டிகிரிஸ் ரேடர். ஓகே 20 டிகிரிஸ் ரேடார். அப்படிதான் பொறுமையா 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 தூக்கு தூக்கு பாரு. தூக்கு. ஐஸ் பேக். அவ்வளவு பொறுமையா இல்லடா. ஐஸ் பேக். ஐயோ கேப்டன் அது ஃபிளிப் ஆகுது. தெரியுது. இன்ஜின்ஸை ஸ்டாப் பண்ணுங்க. இன்ஜினை ஸ்டாப் பண்ணுங்க. இன்ஜின்ஸை உடனே ஸ்டாப் பண்ணுங்க. எஸ். ஓ மை காட், இது எவ்வளவு பெருசா இருக்கு. டெக்ல இருந்து கீழே இறங்கு சீக்கிரமா. ஓ நோ. ஷிப்ல இருந்து ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு. சீக்கிரம் இங்க வாங்க போலாம். நான் எத்தனையோ தடவை கேட்டு பார்த்துட்டேன். என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சீக்கிரம். ஓடுங்க. ஏதாவது பண்ணி காப்பாத்துறோம். சீக்கிரம் வாங்க. யாரா கடிக்காத. சீக்கிரம் வந்து போங்க. போகுது. ஓடுங்க. அந்த ஏணி பிடிச்சு அப்படியே மேலே ஏறி வா. சீக்கிரம். மேலே ஏறி வா. சீக்கிரம். வா மேல வா. சீக்கிரம் வா. கம் ஆன். சீக்கிரம் அவரை காப்பாத்துங்க. கேப்டன் அது கீழே விழுந்து நம்ம இடிக்காது. சீக்கிரம் இங்க வாங்க போலாம். அவரை எப்படியாவது காப்பாத்தணும். கேப்டன் சொன்னா கேளுங்க, அது முடியாத விஷயம். முழுகி சாகட்டன் அப்படியே விட முடியாது. காப்பாத்துங்க. வேற வழியே இல்ல. அப்படியே மேலே ஏறி வா. சீக்கிரம் அந்த கயிறை கொண்டு வாங்க. கொண்டு வாங்க சீக்கிரம் கொண்டு வாங்க. சீக்கிரம் போடுங்க சீக்கிரம் கொண்டு வாங்க. எப்படியா காப்பாத்தி ஆகணும். கொண்டாங்க. சீக்கிரம் கேட்டுங்க. கேப்டன் நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒருத்தருக்காக இருக்க 70 பேரை நம்ம இழக்கணுமா? இது சட்டப்படி குற்றம். இப்ப நீ எதை பார்த்து பயப்படுற? ஜெயிலுக்கு போறதுக்கா இல்ல முழுகி போறதுக்கா? நம்ம எல்லாம் கோர்ட் வாசல்ல போய் நிக்கும் போது நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வரும். கண்டிப்பா சொல்றேன், நான் இப்ப சொன்னது உங்களுக்கு அப்ப ஞாபகம் வரும். சீக்கிரம் ஸ்விம் பண்ணிக்கிட்டே இரு. பாத்து கேர்ஃபுல். ஏய் நாங்க பேசுறது கேக்குதா? சீக்கிரம் போய் இறங்கு. ஏய் முன்னாடி வாங்க. ட்ரை பண்ணு. Bridge to engine room. Switch to monoring mode. எவ்வளவு ஃபாஸ்டா முடியும்? மெனு ரிங்குக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணியாச்சு. வாங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. சீக்கிரம் வாங்க. பாத்து கொஞ்சம் முன்னாடி வாங்க. அப்படியே வாங்க. நீங்க பிடிங்க. விடாதீங்க, பிடிச்சுக்கோங்க.
அந்த லெஃப்ட் இன்ஜினை இமிடியேட்டா ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே ஓகே ரேடார் அட் தி ஷிப்ஸ். ரேடார் அட் தி ஷிப் அலர்ட். பாத்து பிடிச்சுக்கோங்க. பாத்து வாங்க. அப்படிதான் வாங்க. பாத்து விட்டுறாதீங்க. பிடிங்க. தூக்கு தூக்கு. அரே ஓகே. தூக்கு. சூப்பர். வா ஒண்ணு இல்ல. சரியாயிடுச்சு. கொடுங்க. ஒண்ணு இல்ல. டெக்க கிளியர் பண்ணுங்க. தள்ளி போங்க. போங்க. சீக்கிரமா போங்க. வாங்க. எல்லாரும் போங்க. வேகமா. ரேடார் தி ஷிப். மீட்டர். எஸ் மீட்டர். மீட்டரை இப்பவே ஆக்டிவேட் பண்ணு. மீட்டர். எஸ். நாம இப்ப நகர்ந்தாகணும். எஸ் சார். இப்பவே இன்ஜின் ரூமுக்கு பவர் வரணும். உனக்கு டபுள் மருந்து சரியா? நண்பர்களே, என்ன சொல்றதுனே தெரியல. எனக்கு வார்த்தைகளே வரல. அவன் உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன் நினைவா கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம். கமான். வாயத்தர எங்க நாக்க நெட்டு. எந்த பிரச்சனையும் இல்ல. ஆல்கஹால் உள்ள போயிருக்கு. ரொம்ப மோசமாயிருக்கலாம் தான். பேச்சு போயிடுச்சு. திரும்ப வர வாய்ப்பு இருக்கு. வந்துரும்னு நினைக்கிறேன். எங்க நான் சொல்றத சொல்லு. எங்க ஏ சொல்லு. ஏ கொஞ்சம் கம்மியா குடிச்சிருக்கலாம். ஆண்ட்ரே, திரும்பவும் கதவை மூடிக்கிட்டியா? டேமேஜ் என்னன்னு ரிப்போர்ட் பண்ண வந்திருக்கேன். முதல்ல என்ன டேமேஜ்னா, ரியல் ஸ்டார்ட் போர்டை லிங்கை எக்ஸ்டென்ஷன் பண்ணியாச்சு. பாயிண்ட்ஸ் 25லேருந்து 43. அப்புறம் பிளேட்டிங்கில் ஒரு டென்ட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதை விட மோசமான ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. ரேடார் ஆண்டனா உடஞ்சு போயிடுச்சு. ஃப்ளோரா எக்ஸ்ப்ளோரா உங்களால காப்பாற்ற முடியுமா? ஹேய், அவர் எப்படி இருக்காரு?
சாத்திக்கிட்டு உள்ள உட்காந்துருக்காரு. ஓ அப்படியா, அது சரி. நாம இதை லெனின்கிராடுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எதை பத்தி சொல்லணுங்கிற? எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்கிறேன். கேப்டன் பெட்ரோ நம்ம குரூவோட அப்ஜெக்ஷனை மீறி நம்மளை பத்தி பேசல. எல்லார் பற்றியும் தான் சொல்கிறேன். எல்லாருமே வெசலோட சேஃப்டியை பாதிக்கிற மாதிரி ஒரு முடிவு அவர் எடுத்திருக்காரு. அவர் எடுத்த இந்த தப்பான முடிவால் ஒரு செயலரை இங்கே இறந்து போயிருக்காரு. இதனால் நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய டேமேஜ் தெரியுமா? ஐ திங்க் இன்வெஸ்டிகேட்டர் அனுப்புனா நல்லா இருக்கும். கூடவே பாய்சனையும் அனுப்ப சொல்லுங்க. ஏன் எதுக்கு? இங்க நிறைய எலி வந்துருச்சு. பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. காம்ரேட் பேனக், இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த பொசிஷனுக்கு கேப்டன் சரியானவர் இல்லைன்னு சொன்னீங்க. அவரால் ஒதுங்கி நிற்க முடியலன்னு சொன்னீங்க. ஞாபகம் இருக்கு. அவருக்கு விலகி நிற்க தெரியல. இதுக்கேத்தவன் நீதான். நீதான் இந்த வேலையை ஒழுங்கா செய்வ. கண்டிப்பா இப்போ வேணா போய் அத்தாரிட்டிஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு வரேன். எங்க அப்பா ஒரு கேப்டன். அவரு பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காருல்ல? அம்மா, நான் இந்த படத்தை மாட்டலாமா? கண்டிப்பா கண்ணா. நீ போய் விளையாடுடா செல்லம். ஓகே சரிம்மா. நீ போய் விளையாடு, சரியா? போ, நீ போய் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடு. நல்ல பையன். நான் வந்துட்டேன். லிவ்டா, நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, உன் ஹஸ்பண்ட் ஷிப்புக்கு போயிருக்காரா? சில ஆஸ்திரேலியன் போர்ட்ஸில் கப்பலை நிறுத்துவாங்கல்ல, அங்கேருந்து கொஞ்சம் துணிகளை வாங்கிட்டு வர சொல்ல. ஓகே லிவ்டா, எனக்கு புரிஞ்சிருச்சு. நீனா 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 ஒரு நிமிஷம் நில்ல. உனக்கு தெரியும்ல, என்னோட அயன் துணியை யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளோர்ல இல்லனா மேல இருக்கிற ஃப்ளோர்ல யார் வேணாலும் என் துணியை எடுத்துக்கலாம். எனக்கும் அவருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுதா? நீ இப்ப என்ன சொன்ன? நான் சொல்றது உண்மைதான். நீ என்ன பேசிட்டு இருக்க? நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை இப்போ அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். நல்லா கவனமாக கேளுங்க. நம்மளோட மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்திருக்கு. ஆலோத்திக்கரில் வச்சுங்க வாங்க. எஸ். இந்த மெசேஜ் சத்தமாக. என்ன எதுக்காக படிக்க சொல்கிறீங்க? ஏன்னா நான் தானே கேப்டன். ஏதோ ஒன்று இருக்கு. ரேடியோ மெசேஜ். மன்னிக்க முடியாத தவறான மேனேஜ்மெண்ட் எரர்ஸ்னால கேப்டன் பெட்ரோவை டிஸ்மிஸ் பண்ணுறோம். அதாவது அவர் கேப்டன் பொசிஷனில் இனிமேல் இருக்க முடியாது. இந்த ஆர்டர் மூலிமா புது ஆக்டிங் கேப்டனை அப்பாயிண்ட் பண்ணுறோம். அவரு தான் அனோட்டோலி, அதாவது உங்களோட புது. மேலே படி. கேப்டன் சவிஷன்கோ திரும்பி வர வரைக்கும் இவர் தான் உங்களோட கேப்டன். அவர் திரும்பி வர்றதுக்கு 3 வாரம் ஆகலாம். இனிமே இந்த ஷிப்பு உன்னோடையது நண்பா. இப்போ நம்ம நிம்மதியாக லஞ்ச் சாப்பிடலாம். வேற ஏதாவது சாப்பிடலாமே. நீ என்ன ட்ரைனிங்ல இருக்கியா? இல்லை, இது என்னுடைய 3வது ஃப்ளைட். பார்த்து ஜாக்கிரதை, கிழிச்சுக்க போற.
என் கையை கிழிச்சிக்காதுன்னு சொல்றீங்களா? அது அப்படிதான் சார், விடுங்க. என் பிரெயின் ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ணும். ஏன்னா நான் நிறைய யோசிப்பேன். முக்கால்வாசி ஃபியூச்சர் ஜெனரேஷனை பத்தி நிறைய யோசிப்பேன். என்ன சொல்ல வர? இப்போ என்ன யோசிச்சேன்னா, இப்போ இது கிராஷ் ஆச்சுன்னா பின்னாடி வர சந்ததிகள் எவ்வளவு கஷ்டப்படும்னு யோசிச்சேன். அப்படின்னா இப்போ கிராஷ் ஆக போதானே? அப்படிலாம் இல்லை சார். ஆக்சுவலி நான் நல்ல பைலட். நான் பொதுவாக பேசிட்டு இருந்தேன் சார். கேப்டன் செத்து போயிட்டா சோவியத் நேஷனோட கதி என்ன அப்படின்றத யோசிச்சு பார்த்தேன் சார். எனக்கு அது நல்லாவே தெரியும். மக்கள் எனக்காக அழுவாங்க சார். நான் செத்ததுக்கு அப்புறம் என்னோட டைரியை பார்த்து அழுவ கூட ஆள் இருக்கு சார். நான் சோயா அளவுக்கு சூப்பர் சார். ஆமா, நீங்க சோயா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் என்ன பைலட்டா? ஐயோ இல்ல சார், அது ஒரு மூவி சார். நீங்க பார்த்ததே இல்லையா அத? எந்த மூவி? Let me sing a kutti story, pay attention, listen to me. If you want, take it or else wear not attention, leave it baby. கொஞ்சம் பார்த்து ஓட்டுப்பா. ஆக்சுவலி ஒரு நல்ல பாடகர் சார். ஆக்சுவலி அவர் என்ன மாதிரி ஒரு நல்ல பாடகர் சார். ஏன் சார் நீங்க இந்த பாட்டெல்லாம் கேட்கவே மாட்டீங்களா? இல்ல. என்ன சார் நீங்க ஸ்கூல்லே போயம்னு சொல்லி ஒரு பாட்டெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இந்த காதெல்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது. நம்மள வாருக்குனே பிறந்தவன். இந்த சண்டை போடுறது, மிஷின் கன் எடுத்து சொல்றது, உலகத்துக்காக சண்டை போட பிறந்தவன் சார் நான். திரும்ப விளையாட ஆரம்பிச்சாச்சா? வின்னிங் ஆல்கிரிதம்ஸை சயின்ஸ்ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அது ஒரு லைட் மேகசின். அந்த மாதிரி வின் பண்ணி விளையாடுறது தப்புன்னு தோணுது. அதை நான் தானே பண்ணியாகணும். சரி, போய் உன் வேலை பாரு. சாப்பர் பறக்குது சார். ஓ, அந்த ஷிப் எவ்வளவு பெருசா இருக்கு. குரோமோ, இது 27-200. உங்களை பார்த்துட்டோம். நாங்க இப்ப தர இறங்குறோம். கேப்டன், கேப்டன் நில்லுங்க, நில்லுங்க. இது உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சது. பத்திரமா போயிட்டு வாங்க. நீ பத்திரமா இரு. நான் உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறேன். ரொம்ப நன்றி சார். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. குட் லக் கேப்டன். நண்பர்களே, நீங்க எல்லாரும் நல்ல டீமா இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கேப்டனுக்கு ஹுரே சொல்லுங்க. ஹுரே! உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கேர்ஃபுல்லா லேர்ன் பண்ணேனா? ஏய், என்னாச்சு? பாத்து, கேபின் ஃபுல்லா புகையா இருக்கு பாரு. சீக்கிரம் தீ அணைக்கிற கருவியை கொண்டு வாங்க. ஃபயர் பாதுகாப்பை எடுத்துட்டு வாங்க. எப்படியா லேண்ட் பண்ணு, கவனமா பார்த்து லேண்ட் பண்ணு. சீக்கிரம் சீக்கிரம். என் மேல நெருப்பு பிடிச்சிருச்சு. முதல்ல வெளியில போ. இது ஒரு பெரிய பிரச்சனைப்பா. ஹலோ மிஸ்டர் கேப்டன், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? இந்த கப்பலோட ஆக்டிங் கேப்டன் இப்ப நான் தான். இது கூட குறைச்சல் இல்ல. நீதான் ஆக்டிங் கேப்டனா? எதுக்காக ஆயில் ஃபுல்லா தடவி வச்சிருக்க? சரி, ஒரிஜினல் கேப்டன் எங்க? இவர்தான் அந்த கேப்டனா? உன்னோட அலட்சியத்தால இதை மூழ்கடிச்சிருப்பல்ல. ஒரு ஆள் தண்ணியில மாட்டிக்கிட்டான். இப்போ அவன் எங்கன்னு சொல்ல முடியுமா?
அவனை காப்பாத்த முடியல சார். சரி, அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல ஜாப்பரை ரெடி பண்ற வரைக்கும் நீ ஃப்ரீ கேபின்ல இரு. மத்த எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். என்ன சொல்றது புரிஞ்சுதா? உனக்காக அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம உள்ள போலாம். ஓகே. சரிங்க சார், செக் பண்ணி பார்க்குறோம் சார். சரிங்க சார். இப்பதானே வந்திருக்கீங்க நீங்க. கமான் கமான், சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. வாங்க, நிக்காதீங்க, வேகமா வேலை நடக்கட்டும். வாங்க வாங்க, அங்க இல்ல, இந்த பக்கம். ஆமா ஆமா, இங்க இருக்க வேண்டிய லேப்ஸ் எங்க காணோம்? எலக்ட்ரிஷியன் எங்க? முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. நானும் ஃபர்ஸ்ட் மேட்டா இருந்து வந்தா தெரிஞ்சுக்க. கேப்டனோட கேபினுக்கு கொண்டு போங்க. சீக்கிரம் அதை எடுத்துட்டு போங்க. எஸ் சார். அந்த டேபிள் ஏன் அப்படி இருக்கு? முதல்ல அந்த இடத்த கிளியர் பண்ணுங்க. என்னப்பா இது? சார் இது என்னோடது சார். அது வந்து இதெல்லாம் நீங்க கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் உன்னோட கேபின்ல தான் வச்சுக்கணும். புரிஞ்சுதா உனக்கு? கிளியர் பண்ணுங்க, சீக்கிரமா கிளியர் பண்ணுங்க. இங்க பாருங்க, எல்லாரும் கவனமா கேட்டுக்குங்க. நான் சொல்றதுக்கு மறு பேச்சு பேசினாலோ நான் சொன்ன வேலையை செய்யலைன்னா அவ்வளவுதான். என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? இல்ல சார், நோ கொஸ்டின். ஆனா உங்ககிட்ட நிறைய கேட்கணும். நான் சொல்றது கேக்குதா? புது கேப்டன் பேசுறேன். இப்போ நம்ம கிளம்புறதுக்கு தயாரா இருக்கோம். கிளம்ப தயாரா இருங்க. நீ தான் இனிமே எல்லாத்தையும் பாத்துக்கணும். அந்த ஃபைல் எங்க இருக்கு? அது நீங்க செக் பண்ணீங்களா இல்லையா? என்ன விஷயம்? இந்த ஃபைல கொஞ்சம் பாருங்க. எடுத்துக்கிட்டே இதுல இருக்க டேட்டாஸ்ல கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. பாரு, ஒரு நாள் மாட்ட போற. க்ரூ மெம்பர்ஸ்க்கு புதுசா வந்த கேப்டன் மேல நல்ல அபிப்பிராயம் இல்லைன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல கேப்டன் அவங்களோட க்ரூ நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிருக்காரு. ஸோ உனக்கு மட்டும்தான் பிரச்சனை நினைச்சிட்டு இருந்தா, நான் அப்படி இல்லை போல இருக்கு. ஓகே மேடம். எங்க எடுத்து வச்சேன்? சரி. சரி. ஒருவேளை ஷிப்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனாலும் அவர் மேல தான் குறை சொல்வாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணணும். ஆனா ஒருத்தன் மேல எப்படி பழி போடுறாங்க? ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? ஒழுங்கா வேலையே செய்யறது இல்ல. போதும், நிறுத்துறியா? முதல்ல நீ ஒரு சாய்ஸ் எடு, சரியா? ஐஸ் பிரேக்கை பத்தி கவலைப்படுறியா இல்ல புருஷனை பத்தி கவலைப்படுறியா? டிவோர்ஸ் பண்ண போற புருஷன் தானே உனக்கு அவன். என்னால என்ன பண்ண முடியும்? மினிஸ்டர் கிட்ட பேசுறதுக்கு யாரும் தயாரா இல்ல. என்னாலையும் முடியாது. கவலைப்படாத, ஏதாவது ஒரு வழி இருக்கும். உன்னோட கேப்டனுக்கு இந்த வழி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு வழி கிடைக்காமல போயிடும். நம்ம கிளம்பலாம். சரிங்க கேப்டன். நாம திரும்பவும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதே ஸ்பீட்ல போங்க. சரிங்க கேப்டன். ஏன் இந்த மாதிரி முன்னாடி போய்கிட்டு இருக்கோம்? எவ்வளவு நேரத்துக்கு இப்படி நகர்ந்துட்டே இருக்க போறோம்? உனக்கும் கடுப்பா தான் இருக்கா? கரெக்ட் தான். இந்த ஹெலிகாப்டர் மட்டும் இப்படி ரிப்பேர் ஆகாம இருந்தா எப்பயோ பறந்து போயிருக்கலாம். எல்லார்கிட்டையும் நான் பேசணும். மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. காலியா குக்குஷ்கேன். உன் பேர் என்ன? விக்டரா? பரவாயில்ல, அதுவும் நல்ல பேரா தான் இருக்கு. பேர் நல்லா இருக்கியா உனக்கு? சரி காண்டாவது விடு. குளிர்தா? அந்த பக்கமா வா, கதவு திறக்கிற உள்ளவா.
இதான் உன் பேரா? இதுவும் நல்லதா இருக்கு, உள்ளவா. நல்லா கேட்டுக்கோங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு பனிமலையை பார்த்ததோ அந்த இடத்துல அப்படியே நிக்கிறோம். அந்த மாதிரி நிக்க கூடாது. நாம அதுக்கு தான் ஐடியாஸ் தேடிக்கிட்டு இருக்கோம். நம்மளால அதை தனியா பண்ண முடியாது. கேப்டன், நான் பேசலாமா? நான் ஆல்ரெடி இதை பத்தி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. அடியில பேரல்ஸை ஃபியூல்ஸை பிரேக் பண்ணலாம், ஐஸை பிரேக் பண்ணி வாட்டர் வே கிளியர் பண்ணல. அது பிரச்சனை என்னன்னா ஐஸோட திக்னஸ் நமக்கு தெரியாது. இங்க பாரு, என்னோட ஆளுங்க நினைச்சாங்கன்னா அது எல்லாத்தையும் சீக்கிரமா கிளியர் பண்ணிடுவாங்க. இல்லைனாலும் நம்ம மெரின் ஹெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம கிளியர் பண்ணோம்னா நமக்கு நிறைய பாம் ஸ்டாப்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அடியில் இருக்கிற ஐஸ் எல்லாத்தையுமே அது மெல்ட் பண்ணிடும். ஓகே, அவர் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு நினைக்கிறேன். அவருக்கு எப்பவுமே வார்ம் திங்ஸ் தானே பிடிக்கும், முக்கியமா பெண்கள். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கணும். நீங்க உடனே வெளியே போங்க. ஏன்னா இங்க இருக்க உங்களுக்கு அனுமதி கிடையாது. மெம்பர் இல்லாத ஆளுங்க உள்ள இருக்கக்கூடாது. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் குறுக்கு பேசுறதுக்கு மன்னிக்கணும். ஆண்ட்ரே நிக்கலாய் நிச்சயமா நமக்கு ஒரு தடையே கிடையாது. ஸோ நீங்க உட்காருங்க. இப்போ இந்த இடத்துல நான் தான் கேப்டன். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தாலோ சந்தேகம் இருந்தாலோ என்கிட்ட கேட்கலாம். என்ன யாருக்குமே எந்த சந்தேகமும் கருத்து எதுவுமே இல்லையா? இல்ல சார். நோ சார். இல்ல சார். அப்படின்னா நான் சொல்றது நீங்க கேளுங்க. நாம எந்த பேரலையும் வேஸ்ட் பண்ண போறது இல்ல. ஏன்னா அது நமக்கு ரொம்ப தேவைப்படும். அதை நம்பி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு மேல இங்க யாரும் லூசுத்தனமா எதுவும் பண்ணக்கூடாது. நமக்கு ஆர்டர் வர வரைக்கும் பேசாம இருக்கணும். புரிஞ்சுதா? எஸ் சார், we got it. எஸ், ஓகே. எஸ். மீட்டிங் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் கிளம்பலாம். இப்போ என்ன சொல்றது? நீங்க உட்கார வச்சிருக்கேன். சரி, சொல்லட்டும். கேப்டன், உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். இந்த விஷயம் க்ரூக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நான் பேசுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஐஸ் பேக் நம்மளை பின்தொடர்ந்து வருது, அதுவும் 100 மீட்டர் தூரத்துல. நாங்கள் அதுக்கு செமியா விஜன் பேர் வச்சோம். அது மிதந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை ட்ராக் பண்றதுக்கு நம்ம கிட்ட ரேடார் கிடையாது. இதுல இருக்கிற பிரச்சனை யார் சொல்லி எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கண்டிப்பா இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சு ஆகணும் கேப்டன். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். நீ உன்னோட கேபினுக்கு போகலாம். அங்கேயே இருந்தா உனக்கு நல்லது. இல்லை நான் உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு நீங்க பேசாம என்ன ஷூட் பண்ணிடலாமே. அதுவும் நல்ல ஐடியா தான். நண்பர்களே, உங்ககிட்ட வேற ஏதாவது படம் இருக்கா? ஓட்ட படத்தை திரும்ப திரும்ப ஓட்டுறீங்களே, அதான் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் எனக்கு என் மூட மாத்திர மாதிரி ஒரு நல்ல படம் வேணும். உங்க மூடுக்கெல்லாம் இங்க படம் போட்டுட்டு இருக்க முடியாது. இவருக்கு மூடு மாறணும்னா நாங்க படம் போடணுமா? உண்மையிலே உங்ககிட்ட வேற படம் இல்லையா? அப்படின்னா பரவாயில்ல, நான் என் வீட்டுக்கே போய் நான் படம் பார்த்துக்கிறேன். இது என்னோட கடைசி பயணம் தானே. நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி. இது லேட்டஸ்ட் படம் தான், ஃபீல் பண்ணாதீங்க. ஆமா ஆமா, நல்ல படம் தான். நீங்க சொல்றது மாதிரி புது படம் தான். நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். எப்பா அதை ஆன் பண்ணி விடுறியா ப்ளீஸ்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவின்னு கேள்விப்பட்டேன். பாப்போம் என்ன இருக்கு. அப்படியா? எல்லாரும் கவனிங்க, நான் உங்க கேப்டன் பேசுறேன். நமக்கு புதுசா ஒரு ஆர்டர் வந்திருக்கு. நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக புதுசா ஒரு டீம் அனுப்ப போறாங்களாம். அது வர வரைக்கும் நாம எந்த சத்தமும் இல்லாம சைலண்டா வெயிட் பண்ணணும். கடுமையான கண்டிஷன் நான் போட்டு தான் ஆகணும்.
இதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்க போற ரேஷனையும் நான் குறைக்க போறேன். இப்போ பவர் சப்ளை நாங்க கட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் எப்போ பவர் வருங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஓகே, நீங்க அது வரைக்கும் பொறுமையா காத்துக்கிட்டு இருங்க. இதை கேள, அவங்க நம்மளை மதிச்சு நம்மளை காப்பாத்த இங்க வருவாங்கன்னு நீ நினைக்கிற? ஏன் வர மாட்டாங்க? நீ மெயின்லேண்டை பத்தி மறந்துடு. சீக்கிரமா ஹெல்ப் பண்ண வருவாங்க பாரு. நிறைய ஆஃபீஸர்ஸை கன்வின்ஸ் பண்ணணும். அவங்க முடிவெடுக்கிறதுக்குள்ள நம்ம பனிமலையில மோதாம இருக்கணும், அதையும் பார்த்துக்கணும். நமக்கு தான் டெய்லி அலவன்ஸ் கிடைக்குது. அப்புறம் என்னப்பா பிரச்சனை? எனக்கு டிலே ஆனா ஒன்றும் கவலையே கிடையாது. அதிகமா பே பண்ணா எல்லாமே கிளியர் ஆயிடும்ல. அப்புறம் என்ன? அதிகமாக பே பண்ணா அப்படின்னா நீ கிளியராக இருக்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. உலகத்திலேயே நான் டேலண்டடா இல்லாம இருக்கலாம், ஆனா நான் கொஞ்சம் ஸ்மார்ட் தான். எங்க எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். அப்படின்றியா? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும். அதுக்கு கரெக்டா பதில் சொல்லு. இதை நான் ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்ல தான் கேட்குறேன். உனக்கு இங்க ஓகே தானே? கொஞ்சம் கூட உன் மனசாட்சி உறுத்தலையா? கொஞ்சம் புரியுற மாதிரி பேசு. இல்ல உன்னை கேப்டன்ஷிப்ல இருந்து தூக்கிட்டாங்களேன்னு உனக்கு கஷ்டமா இருக்கா? அதான் புது கேப்டன் கிடைச்சிட்டாரு. நாம ஃப்ரீயா இருக்கலாம், இங்க என்ஜாய் பண்ணலாம்ல. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? முதல் நாளுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சர் காம்ரேட் எல்மேவ். எப்படியாவது அங்க நம்ம போய் தானே ஆகணும். ஆனா அங்க இருந்து நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரலையே. கண்டிப்பா எப்படியாவது அங்க நம்ம போய் பார்த்து தான் ஆகணும். தெரியும், உன்னால முடியுன்றது தெரியும். என்னாச்சுன்னு அவங்களுக்கு தெரியலையே. உயிரோட இருக்காங்களா? நான் பாலி சஜவேஜை பார்க்க வந்திருக்கேன். அவர் இப்போ விசிட்டர்ஸை பார்க்கறது இல்லை மேம். உங்ககிட்ட ஏதோ சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் ஆன் போர்டில் இருக்காரு. சாரி மேம், இப்போதான் உங்ககிட்ட சொன்ன அவர் பார்க்கறது இல்லைன்னு. 2 மாசமா அவர் ரேடியோ கான்டாக்ட்லயே இல்ல. அவர் உயிரோட இருக்காரா இல்லையா? நானும் எத்தனையோ தடவை கேட்டு பார்த்துட்டேன். என்ன பண்ணான்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இவங்க கிட்ட எத்தனை தடவை கேக்குறது? இங்க பாருங்க, எங்க போற? எனக்கு இங்க உண்மை தெரிஞ்சாகணும். தயவு செஞ்சு பேசு. அங்க பாருங்க, ஓடாத. அங்க இருக்கிற எல்லாருமே சொந்தக்காரங்க தான். அவங்களுக்கும் உண்மை தெரியணும். அதுக்காக எல்லாரையும் உள்ள விட முடியுமா? ஏன் ஆர்டர்ஸ் நான் ஃபாலோ பண்ணணும்? இன்னும் எத்தனை நாள் ஆகும்? பதில் சொல்ல போறீங்க. ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா மேம், மேம் எங்க போறீங்க மேம்? என்ன நடக்குதுங்க? மேம், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? உங்களுக்கு என்னாச்சு? அங்க பாருங்க, அவங்களுக்கு கீழே விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் என்னன்னு கவனிங்க. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க சீக்கிரம். தேத்ராவ் நிக்கலாய்ச். ஹாய் பைலட், நீங்க எங்க? தூக்கமே வர மாட்டேங்குது. ஏதோ பரவசத்தை கேட்ட மாதிரி இருந்தது. அப்படியா? நீ முதல்ல போய் தூங்காதான் உனக்கு நல்லது. ஒரு பூட்டன கேபின்குள்ள இருக்கிறது என்னோட இன்ஸ்பிரேஷனுக்கு அவ்வளோ நல்லதில்ல. அது சரி, நீங்க எப்படிங்க? நான் சும்மா இங்க வந்தேன், ஃப்ரெஷ்ஷான காத்து வாங்க. ஃப்ளார் கன் வச்சுக்கிட்டேன். ஆமா, ஃப்ளார் கன்னை வச்சுக்கிட்டா. என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். தெரியும், உன்னால முடியுன்றது தெரியும். ஆனா இங்க என்ன பார்த்ததை சொல்லாத. சரி, நீ போய் தூங்க. ஓகே.
என்ன 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 அப்படி பார்த்துட்டு இருக்க? எல்லாம் சரியாயிடும். ஓகே, கிட்ட வராத. அங்கே நெல்லி இல்லைன்னா சுட்டுடுவேன். எனக்கு தெரியும் இது உன்னோட கொக்கதான்றது. ஐம் சாரி. எங்க இருக்கீங்க கேப்டன்? எங்க இருக்கீங்க கேப்டன்? கேப்டன்! கேப்டன்! கேப்டன் எங்க இருக்கீங்க? நான் இங்க இருக்கு. எங்க இருக்கீங்க கேப்டன்? நான் இங்க இருக்கு. கேப்டன்! எங்க இருக்கீங்க? கேப்டன் எங்க இருக்கீங்க கேப்டன்? எனக்கு காப்பாத்துங்க. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்க சீக்கிரம் குணமாயிடுவீங்க. தைரியமா இருங்க. பிடிங்க. வாங்க வாங்க Come on, வாங்க. சீக்கிரம் போங்க. சீக்கிரம் வேகமா போங்க. தள்ளுங்க 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 ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். தள்ளுங்க. வேகமா தள்ளுங்க வாங்க. சார் தள்ளுங்க. ஓகே, பெத்தஸ்கோஃப் நீ போலாம். இப்போ எப்படி இருக்கு இவருக்கு? வெல், ஃப்ராஸ் பைட், அதுவும் ஃபர்ஸ்ட் டிகிரியில். இப்போதைக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளில் குணமாயிடுவாருன்னு நினைக்கிறேன். அதுவே பாசிட்டிவான விஷயம் தானே. எதுக்காக ஷிப் அவுட் வெளியில் போன? எப்படியாவது நம்மளை காப்பாத்துறதுக்காக வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதை பற்றி யாருக்கு தெரியும்? யாருக்கு இதை பத்தி தெரியாது. போய் சொல்ற. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். இந்த கப்பலுக்கு நான் தான் கேப்டன். நான் சொல்றபடி தான் நீங்க கேட்கணும். இது உங்க மண்டையில ஏறுதா இல்லையா? இந்த கேபின்ல இப்போ நான் தான் ஆர்டர் கொடுப்பேன். ப்ளீஸ் நீங்க இங்கிருந்து வெளியில போலாம். போங்க. முட்டாளுங்க. ஒரு நிமிஷம் கேப்டன். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சொல்லணும்? டாக்டர், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என்னோட கோட்ல ஒரு விஷயம் இருக்கு, எடுங்களேன். இத பாருங்க. இதா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்ன இப்போ? நீங்க சொன்னது கரெக்டு தான். ஐஸ் பேக் நமக்கு பின்னாடி இருக்கு. அப்படின்னா ஐஸ்பர்க் நகர்ந்து கண்டிப்பா நம்ம பக்கத்துல வந்துருமா? ஆமா, அதால முடியும்.
ஓகே ஆரம்பிக்கலாமா? Дождь идет с утра, будет пыл и есть, и карман мой пуст. На часах 6 папирос, нет и огня нет, и в окне знакомо мне горит свет. Время есть, а денег нет, и в гости некуда пойти. Время есть, а денег нет, и в гости некуда пойти. Время есть, а денег нет, и в гости некуда пойти. Время есть, а денег нет, и в гости некуда пойти. நான் ஜாயின் பண்ணிக்கலாமா? நாங்கள் சும்மா சின்னதாக ஒரு ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தோம் சார். சீக்கிரம் ஹெலிபேட்ல சந்திக்கிறோம். என்ன பிரச்சனையாக இருக்கு? ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. உங்களுக்கு நிறைய டைம் இருக்கா? சாப்பரை ரெடி பண்ணிட்டீங்க போல இருக்கு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிடிச்ச வேலையை நான் தர போறேன். சீக்கிரம் வாங்க, இன்னும் 5 நிமிஷத்துல எல்லாரும் உள்ள இருக்கணும். உனக்கு நான் தனியா சொல்லணுமா? போய் வேலையை பாரு. ஓரம் உட்காந்து எப்படி? ஒரு பிளேன் வருது. சீக்கிரம் மேல கிளியர் பண்ணுங்க, கிளியர் பண்ணுங்க. டெக்க சீக்கிரம் கிளியர் பண்ணுங்க, போங்க. ஏய் பாப், என்ன என்ன ஏதாவது தெரியுதா? பார்க்காத சோவியட் ஐஸ் பிரேக் மாதிரி இல்ல? ஆமா, மொத்தமா பாழாயிட்ட மாதிரி தெரியுது. உடனே பேஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகே சார். வெலிங்டன் டவர் போர்ட் C1934. அங்க இருக்கிற எல்லா ஆபீசருக்கும் கால் பண்ணுங்க. உதவி தேவைப்படுது, சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். அப்படி நீங்க கிட்டாரை உடைச்சிருக்க கூடாது. உங்க மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. உன் அட்வைஸ் முடிஞ்சுதா? இதுக்கு மேல எனக்கு அட்வைஸ் சொல்ற வேலை வச்சுக்காத, அது நீயே வச்சுக்க.
நான் ஆனஸ்டா ஒரு விஷயம் சொல்லவா? நம்மளை காப்பாத்துறதுக்கு யாராவது இங்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே 2.5 மாசம் இங்க தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஷிப்ல இருக்கிற எல்லாருமே செத்து போனா கூட மேல இருந்து ஏதாவது ஆர்டர் வந்துச்சுன்னா உன்கிட்ட நான் ஆலோசனை கேட்க மாட்டேன். இப்போவாது நான் சொல்றது கேளுங்க. நம்ம பிளான் போட்டதுக்கு அப்புறமா தான் இந்த விஷயமே நடந்தது. ஏன்னா அவங்களால டிசைட் பண்ணவே முடியல. பாத்துக்குங்க. இப்போ என்ன சொல்ல போறீங்க? ஐஸ் இப்பவே 1 மீட்டர் திக்கா இருக்கு. நாம இந்த விஷயத்துல ரொம்ப தடுமாறி நிக்கிறோம் கேப்டன். அவங்க கண்டிப்பா இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இது அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி மினிஸ்ட்ரி கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி தான் நீ எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருப்பியா என்ன? உங்க சாய்ஸ். நீங்க தான் யோசிக்கணும்னு சொல்ல வரேன். யோசிச்சு பாருங்க. என்ன எல்லார் கண்ணுக்கு நான் முட்டாள தெரியணுமா? ஆஸ்திரேலியனை கூப்பிடுங்க கேப்டன். நான் எதுக்கு சொல்றேன்னா ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் நம்ம அப்பதான் ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்ல வரேன். மெடிக்கல் செக்அப் பண்ணணும். கொஞ்சம் இங்கே வரீங்களா? ஓகே. லைட்டு கிட்ட போங்க. எங்க வாய் ஓப்பன் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணுங்க. ஷர்ட்டை தூக்குங்க. ஓகே ஓகே, முடிஞ்சிருச்சு. உனக்கே எவ்வளோ கோவம்? உங்களுக்கு புரியாதுல்ல? எதனால் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? திரும்ப ஆரம்பிச்சிட்டிங்களா? உங்களுக்கு வயசாயிடுச்சு, உங்களோட முடியெல்லாம் நரைச்சிடுச்சு, அதுக்கப்புறம் உங்களோட அறிவை பார்த்தோ இல்ல அழகான முகத்தை பார்த்தோ எல்லாருக்கும் பொறாமன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருத்தர் 2 பேர் இல்ல, 71 பேர் எங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம். அவங்க எல்லாரோட உயிரும் ஆபத்துல இருக்கு. உங்க கோபத்தை தான் அவங்க மேல காட்ட தெரியும். அதை தவிர வேற எதுவும் தெரியாதுல்ல? உங்க குடும்பம் எப்படி இருக்கு? அதை எதுக்காக கேக்குறீங்க? என்னோட குடும்பமா? அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்காங்க. இந்த கண்டிஷன்ல உங்களை எப்படி இங்க வர வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. டாக்டர்ஸ் எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் ஏதாவது கண்டிஷன் இருக்க தான் செய்யுது. செத்தாலும் இங்கேயே செத்தா ரொம்ப நல்லா இருக்கும். பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. பாசிட்டிவாக எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்ன இப்படிலாம் பேசுறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். நமக்குள்ள இந்த பேச்சு வந்ததால சொல்றேன். எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா இந்த கடல்லையே என்னை தூக்கி போட்டுருங்க. என்ன உங்களுக்கு புரிஞ்சதில்ல? மற்றவங்க மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ள கிடக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை. நான் சொல்றதை செஞ்சிருங்க. என்ன பேசுறீங்க? ஒருவேளை நடந்தா சொல்றேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்றது கடைசி தடவை. இல்ல 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 இல்ல, நீங்க பேசியே என்னை கொன்னுடுவீங்க.
எங்க பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க சீக்கிரம், கேப்டனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. போங்க போங்க சீக்கிரம் சீக்கிரம் போங்க 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 சீக்கிரம் போங்க. சீக்கிரம் சீக்கிரம் யாரும் நிக்காதீங்க. போங்க. மேலே ஏறுங்க, மேலே ஏறுங்க. என்ன கீழே விட தண்ணி வந்துருச்சு சார். அலர்ட் அலாரம் கொடுங்க. இப்போ நான் உடனே கீழே போறேன் கேப்டன். ஜெனரல் அலாம். நான் பேசுறது கேக்குதா? நான் தான் கேப்டன் பேசுறேன். கீழே இருக்கிற எல்லாரும் உடனே மேல வாங்க. மேல வரும்போது உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. வார்ட் நம்பர் 26 இன்னும் குணமாகல, செக் பண்ணுங்க. ஏய் எங்க போற? நில்லு. டாக்டருக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். டாக்டர் நீங்க எங்க இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. டாக்ஸி. போலாம். நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. கதவை தர. நாளைக்கு உன்னோட சர்ஜரி இருக்கு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க, ஆனா எனக்கு அது வேண்டாம். அந்த சர்ஜரி பண்ணலன்னா உனக்கு நிச்சயமா குழந்தை பிறக்காது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. இல்ல பிறக்கும். இல்ல யோசி. உனக்கு 42 வயசு ஆகுது, ஹார்ட்ல ப்ராப்ளம் வேற இருக்கு. இது உன்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி வேற. ஹெல்ப் இல்லைன்னா செத்துடுவேன். உண்மையாவா சொல்றீங்க? 90% ஷூரா சொல்றேன். வண்டி எடுங்க. நான் சொல்றதை கேளுங்க, வண்டி எடுங்க. வேண்டாம் போகாத. ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேளு. வேண்டாம். ச்சே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம். மாவும் இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை. பீன்ஸ் மட்டும்தான் பாக்கி இருக்கு. இதை வச்சு தான் சமாளிக்கணும். சுத்தமான தண்ணி இருந்த எல்லா டேங்க்கும் உடைஞ்சு போச்சு. இது நல்ல விஷயம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நிக்கலாய்ட், இப்போ நாம என்ன பண்ண போறோம்? நீங்க எதுவும் என்ன கேட்காதீங்க. நீங்க கேட்கறத பார்த்தா என்கிட்ட தான் தொடங்குச்சு பாரு. என்ன போர் அடிக்குதா? ஆமாம், அப்படிதான் இருக்கு. நீங்க உள்ள இருக்கீங்களா கேப்டன்? என்னாச்சு? பெட்ரோ ரேடியோ ஹவுஸ்குள்ளே போய் பூட்டிக்கிட்டாரு.
நான் பேசுறது கேக்குதா? உள்ளதா இருக்கியா? உள்ளதா இருக்கேன் கேப்டன். ஏன் உள்ள போய் லாக் பண்ணிக்கிட்ட? என்னவோ தெரியல, ரேடியோ கேட்கணும் போல இருக்கு. அதுலயும் முக்கியமா ராக் அண்ட் ரோல் கேட்கணும் போல இருக்கு. அதுல சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு என்ன? குட். இதை ஓபன் பண்ண கோடல் எடுத்துட்டு வாங்க. முட்டாத்தனமா ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. நாம என்ன கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருக்கோம்னு ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ஆனா அவங்க ரொம்ப அசால்ட்டா இருக்காங்க, ரொம்ப ஸ்லோவா இருக்காங்க. இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமாமா, கரெக்ட் தான். நாம இப்போ இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் இல்ல? நான் மேல் இடத்துல பேச போறேன். யார் சொன்னா? யார்கிட்ட பேச போற? உலகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை கொடுக்க சொல்ல போறேன். இந்த உலகத்தை உழைக்கிற வர்க்கத்துக்கு மரியாதை கொடுன்னு சொல்ல போறேன். உலகத்துக்கு இது தெரியணுமா என்ன? ஏன் சொல்லக்கூடாது நீங்க நினைக்கிறீங்க? நம்மளோட வாழ்க்கை இப்ப எவ்வளவு மோசமா போகுதுன்றத அவங்களுக்கு கண்டிப்பா தெரிவிக்கணும்ல கேப்டன். நான் கேட்டது என்னாச்சு? சீக்கிரம். எங்களோட கப்பல் பனிமலைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கு. எங்களை காப்பாத்த யாரும் இன்னும் வரல. இந்தா, இது எப்படி? அறிவு கட்டத்தனமா பண்ணிட்டு இருக்க. சார், வேணாம். வேணாம், விடு சார், விடு. நான் இப்பதானே தகவலை கொடுத்திருக்கேன். அதுக்குள்ள நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆனா எப்படி கேப்டன்? நமக்கு இப்போ ஒரு ரேடியோ மெசேஜ் வந்திருக்கு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம ரேடியோ சைலன்ஸை பிரேக் பண்ணலாம். நம்மளை காப்பாத்துறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. யாரும் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நம்மளை காப்பாத்த வராங்க. நிஜமாவே வராங்களா? ஆமா. வேண்டாம், விடுங்க. சொன்னா கேளுங்க. வேண்டாம், விடுங்க. ஒன்றும் பண்ணல, பொறுமையா தான் இருக்கேன். விடுங்க. நான் சொல்ற வரைக்கும் உன்னை லாக் பண்ணி வைங்க. என்னை விடு, நான் ஒன்றும் பண்ணல. டோரை சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணுங்கன்னு சொன்னேன். ஹலோ. Hello. ஐ எம் விளாடிமிர் சஃப்னோ. நீங்க என்ன பிரதர்னே கூப்பிடலாம். லுட்மிலா பெட்ரோனா. நான் ஒரு ஜர்னலிஸ்ட். நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். க்ரூவை மீட் பண்ணிட்டீங்களா? பரவாயில்ல, நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் வாங்க. நீங்க என்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க விரும்புறீங்களோ? இல்ல சார், அப்படிலாம் எதுவும் இல்ல. வேகமா கொடுங்க, இங்க கொடுங்க. உங்களோட சீஃபுக்கு நீங்க ரெக்வெஸ்ட் அனுப்புனதை பத்தி நான் கேள்விப்பட்டேன். இந்த மிஷன்ல இருந்து விலக விரும்புறீங்களாமே. நாங்க ஏன் உங்களை இங்க வச்சிருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? அத பத்திலாம் நான் யோசிக்கவே இல்ல சார். எனக்கு டைம் ஆச்சு. நான் சில போட்டோஸ் எடுத்துக்கவா? ஏன்னா நைட் நான் ரிப்போர்ட் அனுப்பி ஆகணும். ஆஃப் கோர்ஸ். அப்புறம் பார்க்கலாம். ஓகே. யா. ஓகே. அது அங்க இருக்கு. அதான். சீக்கிரம். எஸ். யா. ஓகே. அதுக்கலாம். இன்னும் கொஞ்சம். முன்னாடியே சொல்லியிருக்கணும். விட்டுட்டாங்க. 2 கொண்டு வாங்க. யா. இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குமா? இல்ல சார், அவ்வளவுதான். அவ்வளோதானே? சரி, பரவாயில்ல. ஹாய். எங்க ஆளையா காணோம்? ஃபுட்டு கொஞ்சம் தான் இருக்கு. அதை வச்சு தான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே. என்ன சாப்பிட்றீங்க? ஓகே. யா. 4 கொண்டு வந்துருங்க. யா. வேண்டாமா? மனுஷன் சாப்பிட்ற மாதிரி ஏதாவது இங்கே கிடைக்குமா? பரவாயில்ல. இதுக்கு மேலே இதை குடிச்சா உயிரோடு இருப்பேன்னு தெரியல. இங்கேருந்து சீக்கிரம் போனால் நல்லாயிருக்கும். ஒன்று கொடுங்க. ரொம்பலாம் நம்பிக்கை வைக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன் பிரதர். நான் கூட அந்த இடத்துல வேலை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு கடினமான வெதரில் அதால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு சத்தியமாக தோணவே இல்லை. வாய்ப்பே இல்லை. ஓஹோ லூடா, நான் உங்ககிட்ட பேசலான்னு தான் இங்கே வந்தேன்.
உங்க பையனை அதை வரைஞ்சது ரொம்ப நல்லா இருக்கு. லுடா, உங்களுடைய பர்சனல் விஷயங்கள்ல நான் நுழையறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம் எது? அவர் ட்ரிங்க் பண்ணுவாரு, கோபப்படுவாரு, அதுதான் எனக்கு பிடிக்கல. நம்ப முடியலையே. எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் இன்னொருத்தரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரீசன் ஓகேவா? ரெஜிஸ்ட்ரி ஆபீஸ்ல உங்க கல்யாணத்தப்ப எம்ப்ளாயிஸ்குள்ள சண்டை வந்ததா நான் கேள்விப்பட்டனே. நீங்க எதுக்கு அதை பத்திலாம் கேக்குறீங்க? இங்க பாரு, நான் சொல்றத கேளு. என்ன தப்பா புரிஞ்சுக்காத. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண விரும்புறேன். நம்ப முடியலையே. எதுக்காக இப்படி சொல்ற? உன் ஹஸ்பண்ட் உன்னை விரும்புறாரு, நீயும் அவரை விரும்புற. ஆனா அவர் கூட இருந்தா அதுக்கப்புறம் உன்னுடைய எதிர்காலம் நீ ஆசைப்படுற மாதிரி இருக்காத. உன் குழந்தைய பத்தி நீ யோசிக்கிற. ஐம் சாரி. நான் சொல்றத கேளு. உனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரஷ்யா தேடிக்கிட்டு இருக்கிற இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ற நிகழ்ச்சி. அதாவது இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு என்னங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதை பத்தி நான் தனியா சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அதனால இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். என்னது? என்ன நடக்குது அங்க? அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்னாச்சு? என்ன பிரச்சனை? எதுக்கு இந்த சர்க்கஸ் எல்லாம் காட்டுற? இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. நான் சாக தான் போறேன். இன்னும் ஒரு நிமிஷம் என்னால இங்க இருக்க முடியாது. சரி விடு, பரவாயில்ல. ஓகே, ஒரு விஷயம் கேட்குறேன், உண்மையை சொல்லு. இப்போ நீ எங்க போயிட்டு இருந்தேன்னு சொல்லு. இங்க இருந்து எவ்வளவு தூரம் போக முடியுமோ போகலான்னு நினைச்சேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சாகிறதால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா என்னுடைய டியூட்டி முடியிற வரைக்கும் தயவு செஞ்சு வெயிட் பண்ணு, இல்லைன்னா எனக்கு தான் பிரச்சனை. என்ன மனுஷங்க நீங்களா? உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லைல்ல? நீங்க செத்தா என்ன இருந்தா என்ன பண்ற? சொன்னா கேளு. இரு, வேண்டாம். போங்க. என்ன போவிடுங்க. வேண்டாம். போவிடுங்க. என்ன? வேண்டாம். போவிடுங்க. சொன்னா கேளுடா. போவிடுங்க. கேளு. என்ன பண்ற? நிக்காத. போறேன். இரு. ஆளு சொல்றல. நான் போறேன். விடு. புரியுங்க. பொறுமையா இரு. விடுங்க. என்ன விடுங்கடா. இழுங்க. என்ன போவிடுங்கடா. போதும். விடுங்க. வேண்டாம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன போவிடுங்கடா. வேண்டாம். இங்க இருந்து நான் போணும். சொன்னா கேளு. நீங்க போய் சாவுங்க. அமைதியாருன்னு சொல்றல. பொறுங்கடா, இது ஒர்க் ஆகுது. டேய், நீங்க அடிச்சதுல ஒரு நல்லது நடக்குது. இது அதிசயம் இல்லையாப்பா? ஏப்பா, நம்ம தப்பிச்சிரலாம். முன்னாடி அடிச்சிருக்கோம். நம்ம எல்லாரும் இங்க இருந்து போயிடலாம். ஒர்க் ஆகுது. வாங்க. சீக்கிரம் வாங்க. வாங்க. நம்ம தப்பிக்க போறோம். ஒர்க் ஆகுது. ஐயா. தப்பிக்க போறோம். ஏய், நாம தப்பிச்சிரலாம். உள்ள வாங்க. வேலண்டைன் கோர்பேஜ் அந்த சாப்பரை சரி பண்ணிட்டான் பாத்தீங்களா? அவ்வளவுதானே? ஆமா, அவ்வளவுதான். உன்னை டிஸ்மிஸ் பண்றேன். அப்படிதான். Come on, come on. Hey, fire. Wow. அடங்கிட்டீங்க. One more. Yeah. Oh, Yes. Very good. பிரமாதம். அப்படிதான். அப்படிதான். இன்னொரு முறை ட்ரை பண்ணுங்க. இங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா?
இங்க பவர் சப்ளைனா ஃப்ரீயா கிடைச்சிட்டு இருக்குன்னு நினைச்சீங்களா? எவ்வளவு கம்மியா இருக்கு தெரியுமா? விளையாடிட்டு இருக்கீங்க. ஏய் ஏய், என்ன பண்ற? விட வர. சொன்னா கேளு. ஏய், சொன்னா கேளு, விடு. வேண்டாம், விடு. அவனை போய் பிடிங்க. ஏய், விடு. காம் டவுன். ஐம் ஓகே, பரவாயில்ல, விடுங்க. நம்ம எல்லாம் ஒரே இடத்துல இருக்கோம். ஒற்றுமையா இருந்தா வேலைக்கு ஆகும். என்ன மன்னிச்சிடுங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இன்னைக்கு அவன் பிறந்த நாள், அதனால தான் அவன் சந்தோஷமா இருந்தான். அதை கெடுத்துட்டேன். ஓகே, ஹாப்பி பர்த்டே. ஆமாம், கரெக்டு தான். ஆனால் என்ன பண்ண முடியும்? கேப்டன் கிட்ட இருந்து ஆர்டர் வரணுமே. நம்ம ஃபியூலை சாப்பாடு செய்யறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா இதை மிச்சம் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லாரும் இங்க இருந்து தப்பிச்சு போகணுங்கிறதா எண்ணம். இங்க இருந்து போனாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணா எப்படி? இது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ எனக்கு அதை சொல்லி கொடுக்குறியா? அஃப்கோர்ஸ் அவர் ஏதாவது ஒரு நியூஸை தாராளமாக அனுப்பியிருக்கலாம். ஏன்னா நானே அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். வேலண்டின் ரிகோர்விச் அவன் அந்த சாப்பரை ரிப்பேர் பண்ணிட்டான். உங்களுக்கு தெரியுமா? அதை கேட்ட அவர் ஒன்றுமே சொல்லலை. கடைசியில் என்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டார். அவன் சரியான முட்டாள். அவன் கழுத்தை உடச்சிக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஆர்டர் கிடைச்சா கூட அதை பண்ணிப்பான். இப்போலேருந்து இந்த கேப்டனை நம்ம மதிக்கவே கூடாது. என்ன சொல்கிறீங்க? நீ பேச சரியா? உள்ள வாங்க. கேப்டனோட கேபின் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் இந்த கப்பலில் நான் 5 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி ரூம் கண்ணில் கூட காட்டினதில்லை. இந்த இடத்துல செமையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களே நீங்கள். உங்களுக்கு எங்களோட நிறைய விஷயம் கிடச்சிருக்கோம்ல கேப்டன். கேப்டன், நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம். ஓப்பா, எவ்வளோ லக்ஸூரியஸ்டாக இருக்குது இந்த இடம். அப்படியே குப்பையாகவும் இருக்கீங்க பாருங்களேன். ஆமாம், இது எதுக்கு உங்களுக்கு? கிடைக்கும். மிஸ்டர் கேப்டன், இங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? என்ன முடிஞ்சுதா? இந்த ஃப்ளாருக்கு நீங்கள் யார்கிட்ட பாருக்க? என்கிட்ட இருக்கு. இங்கேருந்து இருந்தாலும் நவர விடாதீங்க. வாங்க போகலாம். ரூபிஸ் கியூல், என்னால் உன்னை ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சியா? எங்க பார்த்தியா ஜெயிச்சிட்டேன். ஹேய், எங்க பார்த்தியா? இது பார்க்க புதுசா இருக்குல்ல? காம்ரேட் பேனே, உடனே இன்ஜின் ரூமில் மெயின் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள். இது கேப்டனோட ஆர்டரா? வேற விளையாடுறதுக்கு இங்கே வந்திருக்கோம். சொன்னா செய்ய வேண்டியது. என்னத்துக்கு கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருக்க நீ? ஃபர்ஸ்ட் மேட் கிட்ட இருந்து வந்த ஆர்டர் போதுமே. ஓ, சின்ன வயசுல இருந்தே எனக்கு சில டவுட்டுகள் இருந்தது. காம்ரேட் ஃபர்ஸ்ட் மேட், நீங்களே இதை பண்ணிடலாமே. சரி, வழி விடுங்க. இன்ஜின் ஆன் பண்ணியாச்சு. இன்ஜின் ரூம் 4 மெயின் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுங்க. மூவ் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. மெயின் இன்ஜின் தயாரா இருக்கு. ஆரம்பிக்கலாம். இதோ வந்தாச்சு. ஓ, சரி சரி. ஒரு நிமிஷம், என்ன நடக்குதுங்க? ஓரியா, என்ன நடக்குதுங்க? உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லு. கமான் கமான் கமான், தூக்குங்க. அப்படிதான். இழுங்க இழுங்க இழுங்க, விடாதீங்க. ஓரியா,
ஓகே லெஃப்ட் சைடு ஓகே ஸ்ட்ரைட்டா போட்டோம் அப்படிதான் வேகமா. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. கேப்டன், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்ககிட்ட நான் பேசி பழகுனதே கிடையாது. சரி, நீ கேட்க வேண்டியதை கேளு. ஃபியூல் தீர்ந்து போனதுனால நீங்கள் கேப்டன்சி பார்த்த அந்த கப்பலில் 12 பேர் இறந்து போயிட்டாங்களாமே. யாரு? நான் தான் சார். உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? ஓ, வந்துட்டியா? சீக்கிரமா வருவேன்னு நினைச்சேன். இங்க பாரு, நீ என்ன பண்ணாலும் சரி, இங்க இருக்கிறவங்க கூட சேர்ந்து நீயும் சாக போற தெரிஞ்சுக்க. இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல க்ரூ ஃபியூலை காலி பண்றதுக்கு முன்னாடி அவங்கள நம்ம கண்டிப்பா தடுத்து நிறுத்தி ஆகணும். என்ன புரட்சியை ஏற்படுத்துற? கண்ண தலிவை இன்னும் பிரச்சனை பெருசாக்குற நீ. உன்னை சுட்ட எனக்கு அவார்டு கிடைக்கும், அதை நான் சந்தோஷமா வாங்கிப்பேன் தெரியுமா? இதுக்கு அவருக்கு எந்த சம்மந்தம் இல்ல. இந்த விஷயத்துக்கெல்லாம் நாங்க தான் காரணம். அவங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா என்ன? ஆமா, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முட்டா பசங்க. நம்ம வேலை எல்லாம் முடிஞ்சது, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? கேன் ஃபிஷ் இருக்கல, அதை கொண்டு வா. அது எப்படி? இவனுங்கெல்லாம் பட்டையை கிளப்ப போறானுங்க. தொடாத என்ன பண்றாங்க? வெளிய போங்க. எதுக்காக எங்களை இப்படி வெளிய போங்க எல்லாரும். ஆ? வெளிய போங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க? என்னதான் நடக்குது? இதெல்லாம் விட்டு தள்ளுங்க, செலிப்ரேட் பண்ணலாம். என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க முதல்ல, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடலாம். ஏய் ஏய், என்ன பண்ற? ஏய், வேண்டாம் விடுன்னு சொல்றேன். ஏய், விடு. சண்டை போடாதீங்க. ஏய், விட போறீங்க? ஏய், உங்களை தடுத்து நிறுத்த போடாதீங்க. அட, என்ன சொல்லிட்டே இருக்க? ஏய், இருங்க. சண்டை போடாதீங்க. ரெடி, வாங்க பின்னாடி போலாம். வாங்க. என்ன நடக்குதுங்க? என்ஜின் ரூம் எல்லாம் சரியா போதா? எஸ் சார். நான் சொல்றத ஒழுங்கா கேளுங்க. அவர் என்ன பண்றாரு? நான் சொல்றத கேட்கலன்னா எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவேன். தள்ளுங்க. சீக்கிரம் வாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. இன்ஜினை ஸ்டாப் பண்ணுங்க. இன்ஜின் ரூம், இன்ஜினை ஸ்டாப் பண்ணுங்க. அடடா, என்னாச்சு? என்னாச்சு? பாருங்க. அவர் உயிரோட இருக்காரா? மூச்சு இருக்கா? பாருங்க. நிறுத்துங்க. ஏய், சொல்லிட்டே இருக்கல. ஏய், விடுங்கன்னு சொல்றல. சொல்றத கேளுங்க. ஏய், அசப்படாதீங்க. சேர்த்து நிறுத்துங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? சொன்னா கேளுங்க. நிறுத்துங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், சொன்னா கேளுங்க. என்ன சொல்றீங்க? என்னாச்சு? சொன்னா கேளுங்கன்னு சொல்றேன்ல. என்ன இப்படி சொல்றான்? என்னாச்சு? இவரை எடுத்துட்டு போங்க. ஜாக்கிரதை, மெதுவா போங்க. சீக்கிரம் கொண்டு போங்க. வாங்க வேகமா.
இங்க பார்த்தா எல்லாமே மாறிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் உங்க ஹஸ்பண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது செயலர் செத்ததுக்கும் டேமேஜ் ஆனதுக்கும் டெக்னிக்கலா அவரால் இதிலிருந்து தப்பிக்க முடியும் அவர் நினைச்சாருன்னு. நான் செஞ்சது எல்லாமே தப்பு, ஷிப்பை என்னால் ஹேண்டில் பண்ண தெரியலன்னு அவரை விடுவிச்சுட்டு கான்ட்ராக்டரை மட்டும் பிடிச்சிக்குவாங்க. அம்மா அதை நினைக்கும்போது எனக்கு தெரியும் அது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும், எனக்கு புரியுது. ஆனால் அதுக்கப்புறம் நினச்சி பார்த்தாலே சிரிப்பாக இருக்கும். நீ ஒரு புது அப்பார்ட்மெண்ட்டில் இருப்ப. இல்ல, அப்படின்னா இதை உன்கிட்ட கண்டிப்பாக சொல்லியாகணும். இங்க பாரு, நான் என்ன உன்கிட்ட காமெடிக்கு சொல்றேன்னு நினைக்கிறியா? உனக்கு வேற வழியே இல்லை. ஒண்ணு அவன் இதை தப்புன்னு ஒத்துக்கணும், இல்லனா உங்க 2 பேரோட கதையும் இதோட முடிச்சிடும். புரியுதா? வாலண்டின் கிரிகோரோவிச், அவரை வீட்டுக்கு கொண்டு போக கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அவர் இப்போ வீட்டில் தான் இருக்காரு. வேலையை பாருங்க. இந்த யூனிஃபார்ம் உனக்கு நல்லாவே சூட் ஆகுது. மேண்டட்டோனி கிரிலோவிச், எவ்வளோ அழகா இருக்கு. ஆமா, பார்க்க அழகா இருக்கு. என்ன குதிக்க போறியா? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போறது இல்லையா? நான் இல்லைனாலும் நான் கடலுக்கு ஆழத்தில் போக விரும்புகிறேன். இங்கேருந்து தப்பிச்சு ஜெயிலுக்கு போகிறதுக்கு பதிலாக நம்மளோட குரூ எப்படி இருந்தது தெரியுமா? ஆனால் இப்போ இந்த கேப்டன், ஃபர்ஸ்ட் மேட் எல்லாம் யூஸ்லெஸ்ஸாக இருக்கானுங்க. நான் கேள்விப்பட்டது உண்மையா இருந்தா நல்லா இருக்கும். என்ன? பசங்க எப்பவுமே தண்ணிக்கு மேலதான் மிதக்கும். நீ கேள்விப்பட்டிருக்கல? சாப்பிட்றத கட் பண்ணிட்டோம். லைட் கிடையாது, எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணலனா
அடுத்த 3 நாளைக்கு நமக்கு தேவையான ஃபியூல் இங்க கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அதுக்குள்ள நமக்கு தேவையான ஃபியூலை யாருமே கொண்டு வரலன்னா நாம காலி. இல்லை அவங்க வருவாங்க, கொண்டு வருவாங்க. ஆமாம், என்னென்ன பண்ண போறீங்க? அரெஸ்ட் பண்ண போறீங்களா? எல்லாரையும் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி என்ன பரவாயில்ல, நியாயம்தான். யாரது? என்ன சத்தம்? என்னாச்சு? என்ன பண்றீங்க? இந்த டாக் என்ன 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 சொல்ல? என்னாச்சு? என்ன பிளேன் வருதா? பிளேன் நான் சொல்றேன். எதை பத்தி சொல்ற? என்ன சொல்ல வரான் பிளேனா? ஒண்ணுமே புரியலையே. தெரியலையே. ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். வாங்க போலாம். ரொம்ப பதட்டமா இருக்கான். என்ன சொல்ல வரான்னு தெரியல. சீக்கிரம் வாங்க போய் பார்க்கலாம். இது உண்மையிலேயே ஒரு பெரிய பிரச்சனை தான். இது ரொம்ப ஆபத்தானது. கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்மளால இதை எதிர்க்க முடியும். நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்தா. எப்படி முடியுங்கிற? உள்ள போய் செக் பண்ணுமா? எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க? ஐஸ்பர்குடைய அந்த பகுதி சிமியோனுக்கு பக்கத்துல இருக்கும். ஊசி முனையில நீங்க எல்லாரும் நிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? அங்க பாருங்க. வேற யாருக்காவது பெட்டர் ஐடியா இருக்கா? ஃபியூல் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்ஜினை கடைசி நேரத்துல நிறுத்திடலாம். ஒருவேளை அந்த ஐஸ் கிளியர் ஆச்சுன்னா நம்ம ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு. நான் சாப்பர் எடுத்துட்டு போய் பெஸ்டான வே என்னன்னு பார்க்கறேன். சரி, நான் அதை எடுத்துட்டு போறேன். நான் எடுத்துட்டு போறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை சார், பிரச்சனை எதுவும் கிடையாது. நீ சீக்கிரம் சாப்பர் ரெடி பண்ணு. எஸ் சார், நான் போறேன். நான் இல்லாத நேரம் நீ கமாண்ட் பண்ணு, ஓகே? என்னை நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வேற வழி இல்லாம தான் நான் உன்னை நம்பிக்கிட்டு இருக்கேன். மற்ற பிரச்சனையை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். சரி, அப்படின்னா உங்க ஆர்டருக்காக நாங்க காத்திருக்கோம் கேப்டன். கிரவுண்டுக்கு மேல இருக்கும். கீழே இறக்க. நாம நினைச்ச மாதிரி ஐஸ் கொஞ்சம் உருகிதான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் கீழே போ. ஓகே சார். என்ன பயமா இருக்கா? ஆமா சார், கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பயப்படுறது தப்பே இல்லை, தப்பே இல்லை. இப்போ நாங்க போயிட்டு இருக்க இடத்துக்கு ரைட் சைடு ஒரு ஐஸ் ஹோல் இருக்கு. சுத்தி இருக்கிற ஐஸோட ஹோலை பிரேக் பண்ணி நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாம். அதை காப்பி பண்ணுங்க. ஐஸ் வீல் கிராக் ஆகுது. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண ரெடியா இருங்க. ரொம்ப போர் அடிக்குது போல இருக்குல்ல? முதல்ல இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. நான் பிரிஸ் பேசுறேன், கேக்குதா? 4 மெயின் இன்ஜினையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இது கேப்டன் கிட்ட இருந்து வந்த ஆர்டர். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னாச்சு? ஸ்ட்ரீட்ல விழுந்து கிடந்தாங்க. இன்னும் டயக்னோஸ் பண்ணல. எனக்கு அப்பவே தெரியும். அன்னைக்கு உன்னை வார்ன் பண்ணல. டாக்டர் ப்ளீஸ் எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. சரி, போலாம்.
நீங்க ஒரு ப்ரொஃபஸர்னு எனக்கு தெரியும். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலனா அது உங்களுக்கு தான் பிரச்சனைல முடியும். உன் ஹஸ்பண்ட் எங்க? அவரு ஷிப்ல இருக்காரு. அவர் இப்போ ஆர்டிக்ல மாட்டிக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு அவரோட கான்டாக்ட் டீடைல் உடனே வேணும். என்கிட்ட இருக்கு. என்னோட பாடியை யார் எடுத்துட்டு போறதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இதுக்கு மேல நீ பேசாம இருக்கிறது நல்லது. நான் சொல்றது கேக்குதா? அந்த பனிமலைக்கு பின்னாடி இருக்கிற ஐஸ்லாம் ரொம்ப வீக்கா தான் இருக்கு. மிஸ்டர் கேப்டன், ஒரு நிமிஷம். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளு. உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா? பயம் இல்லாம யார் இருப்பா? எனக்கும் பயமா தான் இருக்கு. என் ஒய்ஃபுக்கு இப்போ டெலிவரி நடக்கிற நேரம். ஃபோர் டெஸ்க்கு போய் டிஸ்டன்ஸ்க்கு என்னன்னு பாரு. ஓகே. அது அங்க தெரியுதுல, அங்க போ. எஸ் கேப்டன். டொலியா டிஓடிக்கு போ. ஓகே கேப்டன். ஐஸ் பேக்ல இருந்து 30 மீட்டர் தள்ளி இருக்கும். 20 மீட்டர் தள்ளி இருக்கும். 10 மீட்டர் தள்ளி இருக்கும். ரைட் சைடு ரேடார். ரைட் சைடு இன்ஜினை ரிவர்ஸ் பண்ணுங்க. ரைட் ஸ்டாண்டர்ட் ரேடர். ரைட் ஸ்டாண்டர்ட் ரேடர். ஸ்டடி பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி ஸ்டடி. உள்ள போங்க. உள்ள போங்க. போங்க உள்ள. கம் ஆன், உங்களால முடியும். பெருசா எதுவும் தப்பு நடக்க கூடாது. யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? சரி, எல்லாரும் வேலையை ஆரம்பிங்க. எஸ் சார். ஜென்ரல் லாலா. பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. இதுக்கு மேல வர போறத ஃபேஸ் பண்ணணும். அவ்வளவு. ஹரியப் ஹரியப். இன்னும் வேகமா 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 வேகமா. கமான் 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 ஃபாஸ்டா. ஓ மை காட். எப்படியோ இது எல்லாத்தையும் பண்ணியாச்சு. நாம சாதிச்சிட்டோம். நாம பண்ணிட்டோம். நம்ம முடிச்சிட்டோம். காம்ரேட் கேப்டன், எனக்கு ஒரே நடுக்கமா இருக்கு. நாங்க இப்ப திரும்புறோம். லேண்ட் பண்ண போறோம். டாக்டர், எல்லாமே ரெடியா இருக்கு. உங்க இன்டர்ன் எங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் தான் டெலிவரி பார்க்க போறேன். ரொம்ப நன்றி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயோ கேப்டன், இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது நம்மள இன்னும் ஐஸ் பேக் கிட்ட இழுத்துட்டு போகுது கேப்டன். கவனமா இரு. ஓ மை காட், இல்ல கேப்டன், இது மலை மேல மோதிடுச்சு. கவனமா இரு. ஏதாவது பண்ணு.
ரூம் ஆஃப் காலிங் 27200 27200 காலிங் 27200 காப்பி. யாராவது இருக்கீங்களா? ஒருவேளை ரேடியோ டவுன் ஆயிருக்கும். சீக்கிரமா நம்ம ரேடியோ பீப்பர் லொகேட் பண்ணி ஆகணும். ஓகே கேப்டன். இதுதான் அந்த இடம். அதாவது அந்த ஐஸ்பர்க்குக்கு பின்னாடி அதுதான் அவங்கள இழுத்துட்டு இருக்கு. குரோமோ காப்பி. நௌரசஸ் காலிங். பெட்ரோ காப்பி. உங்க கேப்டனை கூப்பிடுங்க. இது ஒரு ரிசப்ஷன் கால். நான் அவரோட ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கெல்லாம் என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? கேப்டனும் சாப்பர் பைலட்டும் பனிமலை கிட்ட அவங்களோட சாப்பர் கிராஷ் ஆயிடுச்சு. எங்களுக்கு உங்களுடைய ஹெல்ப் தேவை. நீங்க எவ்வளவு சீக்கிரம் இங்க வர முடியும்? கேப்டனை தவிர வேற யார்கிட்டயும் நான் பேச மாட்டேன். உன்னை டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. பெட்ரோ, உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல? நான் ஒரு நிமிஷம், நான் பேசுறேன். மேனக்ராவ் பேசுறேன். இங்க பாருங்க, கிட்டத்தட்ட நாங்க அங்க வந்து சேர்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடும். அது ரொம்ப லேட் சார். நாங்களே உங்களை காப்பாத்திக்கிறோம். குட் லக். ஓகே, டேக் கேர். கம் ஆன், நாங்களே காப்பாத்திக்கிறோம்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன பேசுறீங்க? ஐஸ்பர்க் அங்க பயங்கரமா உடைஞ்சு விழுந்துட்டு இருக்கு. காம்ரேட் கேப்டன், நீங்கள் அவரை காப்பாற்றுனீங்கன்னா நாங்கள் அப்படி பண்ணதுக்காக எங்களை ப்ராசிக்யூட் பண்ணிடுவாங்க, உங்களையும் சேர்த்து தான். போய் வேலையை பாருங்க. ஓகே கேப்டன். அவங்க செத்துட்டாங்களா இருக்காங்களான்னு கூட தெரியாது. ஒருத்தர் நம்மளுடைய பைலட், இன்னொருத்தர் நம்ம கேப்டன். அவங்கள காப்பாற்ற போறதுல எந்த அப்ஜெக்ஷனும் இல்லையே? கண்டிப்பா இல்ல சார். ஷிப்பை திருப்புங்க ஃபுல் ஸ்பீட்ல. அங்க யாரையாவது நிறுத்துங்க. ஓகே கேப்டன். என்ஜின் ரூம், இப்போ நம்ம கப்பலை திருப்ப போகிறோம். அவர் எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு ரிஸ்க் எடுத்திருக்காரு. அது அவரோட ஷிப் கிடையாது. அங்க வேற கேப்டனை நாங்க அனுப்பியாச்சு. உன் ஹஸ்பண்ட் தான் தேவைக்கில்லாம அவரை காப்பாத்துறேன்னு போயிருக்கான். நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசலாமா? எனக்கு உங்களால உதவி செய்ய முடியாதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசினது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, நான் தான் பெட்ரோ பேசுறேன். பெட்ரோ, காப்பி காப்பி. டு யூ காப்பி? பெட்ரோ, நான் பேசுறது கேக்குதா? லூடா, நான் இப்ப ஷிப்ல தான் இருக்கேன். நீ அங்க என்ன பண்ற? நான் என்ன பண்றேன்னா, நான் உங்களை வெறுத்துட்டு இருக்கேன். உங்களால ஏன் மத்தவங்க மாதிரி வாழ முடியல? எப்ப பார்த்தாலும் ரூல்ஸ்க்கு எதிராக தான் நீங்க வேலை செய்வீங்களா? ஏன் இப்படி இருக்கீங்க? எனக்கு தான் மத்தவங்கள பத்தி கவலை இல்லையே. அதுதான் உனக்கு தெரியுமே. நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன். நல்லா கேட்டுக்க. ஐ லவ் யூ. யார வேணாலும் காப்பாத்திக்கோங்க, ஆனா உங்களுக்கு மட்டும் எதுவும் ஆக கூடாது. கண்டிப்பா அதை மட்டும் செய்ய மாட்டேன். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். எவ்வளவு தைரியம் உனக்கு! கண்டிப்பா நீ இதுக்கு அனுபவிப்ப. இது ரொம்ப கொடுமை. ஏய், உனக்கு ஒன்றாகலையே, உனக்கு ஒன்றாகலையே. ஏய் ஏய் ஏய், எழுந்துரு. உனக்கு ஒன்றாகலையே. வா வா. Come on, come on.
என்னால வர முடியல கேப்டன். என் கால் மாட்டிக்கிட்டு இருக்கு. முயற்சி பண்ணி வெளியில வா. வலிக்குது கேப்டன். உன்னால முடியும், வெளியில வா, முயற்சி பண்ணு. அவங்க நம்மளை காப்பாற்ற வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்னமோ அவங்க மறுபடியும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. இல்ல இல்ல, நீ முயற்சி பண்ணு, உன்னால முடியும். வா, வெளியில வா, முடியும், வெளியில போ, முயற்சி பண்ணி வெளியில வா. கேப்டன் நான் பேசுறது கேக்குதா? மூச்சு விடுறத நிறுத்திட்டோம். சிபிஆரை ஸ்டார்ட் பண்ணுங்க. நமக்கு அதிக நேரம் இல்லை. குழந்தைய பார்த்துக்கோங்க. போட்ல நிக்கிறாங்க. இங்க பாருங்க. சீக்கிரம் வாங்க. தூக்கி பாருங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. பிடிங்க பிடிங்க, நல்லா பிடிச்சுங்க. சீக்கிரம் பிடிங்க. தூக்கி பாருங்க. இழுங்க இழுங்க இழுங்க. நீங்க கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேவையில்லை. இது வரைக்கும் நீ எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. தண்ணி வேணும்னா எங்ககிட்ட இருக்கு. இனிமே நான் பாத்துக்கிறேன். உன்னை நான் டிஸ்மிஸ் பண்றேன். நான் பேசுறது கேக்குதா? Yes, yes, கேப்டன். இந்த ஸ்பீட் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அப்படியே மெயின்டைன் பண்றோம் கேப்டன். இது உனக்குதான். இதை நான் வாங்கிட்டே தரேன். நீயே வச்சு விளையாண்டுக்கோ. வச்சுக்கோ. நீங்க தானே வேலண்டைன் கிரிகரோவிச்? ஆமா, நான் தான். நான் தான் ஆர்த்தர் ரேனிக்ரோ. பரவாயில்ல, பையனுக்காக உயிர் பொழைச்சு வந்தீங்களே. எங்களுக்கு கொஞ்சம் ஃபெயில் கொடுக்க முடியுமா? பைப் லைனை சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்றோம். ஃபியூலை சீக்கிரம் கொடுத்துறோம். நீங்க தானே கேப்டன் ஷட் ஃப்ராங்கோ? ஆமா, நீங்க யாரு? நான் அப்புறம் சொல்றேன். நான் உங்ககிட்ட பேசி ஆகணும். அதை இங்க பேச முடியாது. யார் அவரு? ஓ,
மேம் கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாங்க வாங்க, வெல்கம் பேக். பார்பிக்யூ ஸ்மெல் வந்துச்சானே? எங்களுக்கு எதுக்கு இந்த பழைய பேப்பரை கொண்டு வந்தா சொல்லு. இதா உங்களுக்கு. என்ன என்ன என்னது? இங்க வாங்க, இன்னொன்று இருக்கு. ஓஹோ, Okay, இது இவர்தான் உங்களுக்கு தான். புது எடுத்துக்கோங்க. கேப்டனா? அப்படிதானே? ஆமா, இவர் தான் இனிமே புது கேப்டன். அங்க எல்லாமே மாறிடுச்சு. ஓகே. ஆ. இவர் என்ன மொட்டை தலையா? அப்படி இல்ல, தேர்ட் பேஜ் ஓபன் பண்ணுங்களேன். Hi. Hey, கேப்டன் எப்படி இருக்கீங்க? ஆண்ட்ரே நிக்லாய்ச். அவர்தான். ரொம்ப திறமை தான் போ. ஆர்டிகல்ல எழுதுனதும் நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணதும் அவங்க தான். இதோ சவஞ்சுக்கோ, எங்க நீ இங்க இருக்க. ஆமா, நான் இங்க இருக்கேன். அதோ நான் இருக்க பாருங்க இங்க. செமையா இருக்கல. அந்த செக்யூரிட்டி எவ்வளவு நேரம் எங்களை கேள்வி கேட்டான் தெரியுமா? நம்மளை எப்படி டீல் பண்றதுன்னு பயங்கரமா டிஸ்கஸ் வேற பண்ணிட்டு இருந்தாங்க. முடிவு கொண்டாங்களா? வந்துட்டாங்க. ஆனா என்ன காரணம்னு தான் சரியா தெரியல. இந்த போராட்டத்தை பத்தி இங்க எதுவுமே இல்ல. என்ன, இதை எடுத்துக்கலாமா? கமான் கமான், வாங்க. என்ன நின்னுட்டு இருக்கீங்க? எல்லாரும் வாங்க, என்ஜாய் பண்ணலாம். போங்க போங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. गाइस தலங்க गाइस ப்ளீஸ். கமான் கமான், என்ஜாய். ஹே, சாதிச்சிட்டோம். நாங்க சொன்னதை செஞ்சு காட்டிட்டோம். ஹே வாவ், அங்க பாருங்க. ஹே, கலக்குது. அவர் தப்பா கேப்டன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம்? நாங்க உங்களுக்கு நன்றி சொல்ல நினைச்சோம் சார். சொல்லு. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். எனக்கு இப்போ கோர்ட்டு கேஸ் அலையிறதுக்கு நேரம் கிடையாது. ஏன்னா எனக்கு இப்போதான் ஒரு பையன் பிறந்திருக்கான். பையன் பிறந்திருக்கானா? என்னப்பா அது? ஒரு சின்ன பிரசன்டேஷன் சார். நீங்க இதை தாராளமா வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. குழந்தை ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா வளரட்டும். ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம் கேப்டன். காமரேட்ஸ் கேப்டன். உங்களை பார்த்தா நடுக்கமா இருக்கு. உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ கேப்டன். Hey boys, enjoy. இங்க பாருங்க எவ்வளவு இருக்குங்க. நமக்கு தான். வாங்க. சந்தோஷத்தை கொண்டாடுங்க. Come on. என்ஜாய் பண்ணுங்க. Состоялся мой поезд домой. Снова я уезжаю, пора. На пороге ветер заждался меня.
печаль загляди веселей. И я вернусь домой за щитом, а может быть на щите, в серебре, а может быть в нищете, но как можно скорей. А мне приснилось, миром правит любовь. А мне приснилось, миром правит мечта.